ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி அந்த கதையோட அடுத்த பகுதி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம். ஒரு விஷயத்த வந்து நீங்கள் மனசில் வச்சுக்கோங்கப்பா, நான் என்ன சொல்கிறேங்கிறத. ஒரு தொழில் ஆரம்பிக்கிறீங்கன்னா வந்து அதை வந்து நல்லபடியாக செய்யணும் அப்படிங்கிற ஒரு இதில் ஆரம்பிங்க. இல்லை என் ஃப்ரெண்டு ஆரம்பித்தான் அதனால் வந்து அவன் நல்லா இருக்காங்கிறதுக்கு நான் ஆரம்பிக்கிறேன் அப்படிங்கிற ஒரு எண்ணம் மட்டும் இருக்காதீங்க. அவனுக்கு அது கரெக்டாக இருக்கிறது உனக்கு வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கிறது நம்ம சொல்ல முடியாது. அதை நம்ம இது பண்ணிக்கிறதுங்கிறது கஷ்டமான ஒரு விஷயமா இருக்கும். அதனால் முடிஞ்ச வரைக்கும் உங்களால் முடியுதா அதை வந்து நீங்கள் ஏதாச்சும் இது பண்ணுறதுக்கான இதுங்கிறத பாருங்கள் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. உடனே எனக்கு புரிஞ்சிச்சு. அது கரெக்டான இதுதான். நம்மளுக்கு வந்து எதையுமே வந்து இந்த விஷயத்த வந்து நம்மளுக்கு ஒரு குறைச்சபட்சம் வந்து எதுவுமே வந்து இது பண்ணுறதுக்கான இதுங்கிறது நம்மளுக்கு பார்த்தாலே வந்து அது தெரியும். அதனால வந்து நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் உன்னால் முடிஞ்சதை பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா எனக்கு அட்வைஸ் பண்ணாங்க. இருந்தாலும் அவங்க சொல்கிறதும் ஒரு விதத்தில் வந்து நியாயம்தான். ஏன் அப்படின்னா, நம்ம மற்றவங்க செய்கிறாங்கங்கிறதுக்காக ஆரம்பிச்சுட்டு ஐயோ இப்போ வந்து நம்மளால் முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லக்கூடாது. அதனால முடிஞ்ச வரைக்கும் நம்ம முயற்சி பண்ணி பார்த்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். அடுத்த ஒரு 2, 3 நாளைக்கு அப்புறம் வந்து மாமா ஊர்லேருந்து வந்திருந்தார். அவர் சொன்னார், இது மாதிரி வந்து நீ வந்து எனக்கு வந்து ஒரு 2, 3 தடவை வந்து கால் பண்ணியிருந்தேன். ஏன் என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு. நான் ஊரில் வந்து கொஞ்சம் வெளியே வேலையாக இருந்தப்பா அதனால தான் எடுக்க முடியல. இல்லை மாமா, ஒரு கடை ஆரம்பிக்கலான்ட்டு இருக்கேன். அதுக்கு இடம் பார்க்குறதுக்கு நீங்கன்னா ஒரு நல்ல இடமா பார்த்து கொடுப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு அம்மா சொன்னுச்சு. அதனால தான் உங்களுக்கு ஃபோன் பண்ணியிருந்தேன் மாமா. நீங்கள் 2, 3 நாள் எடுக்கணும்னே எனக்கு தெரிஞ்சிருச்சு. வீட்டுக்கு அத்தைக்கும் ஃபோன் பண்ணேன். அவங்க சொன்னாங்க இது மாதிரி வந்து என்ன சொன்னாங்கன்னா, இது மாதிரி மாமா ஒரு வேலையாக போயிருக்காங்கப்பா, போயிட்டு என்னென்னு பார்த்துக்கிட்டு வரட்டும் அதுக்கப்புறம் அப்படின்னாங்க. அப்படின்னோடனே சரி, அதெல்லாம் உண்மை தான் நீங்கள் சொல்கிறதெல்லாம். நான் வந்து எதாக இருந்தாலும் இப்போதைக்கு வந்து இது பண்ணுறதுக்கான இதுங்கிறது இல்லைப்பா. எங்கே நீ இப்படி இடம் பார்க்குற, என்ன பட்ஜெட்டில் பார்க்குற அப்படின்னோடனே ஒரு 15,000 அட்வான்ஸு, 20,000 அட்வான்ஸு அந்த மாதிரி இருந்தால் போதும் மாமா. ரொம்ப 50,000 1,00,000லாம் இப்போ கொடுக்குறதுக்குலாம் என்கிட்ட அந்தளவுக்கு பணம் இல்லை. ஒரு 20,000த்துக்குள்ளே இருந்தால் எனக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும் அட்வான்ஸ் அப்படின்னோடனே, அதுக்கேற்ற மாதிரி என்ன டீ கடையா இல்லை என்ன வைக்க போகிறேன் அப்படின்னோடனே, ஆமாம் இது மாதிரி வந்து மாமா டீ கடை தான் வைக்க போகிறேன். அந்த டீ கடையில் என்ன கொஞ்சம் கொஞ்சம் ஸ்நாக்ஸ் இந்த மாதிரி போடுறது மாதிரி கொஞ்சம் சாதாரணமாக ஆரம்பிப்போம். அதுக்கப்புறம் போக போக நம்ம வந்து அதை பிக்கப் பண்ணி கொண்டு போகலாம் அப்படின்னோடனே, சரி அப்போனா அதுவும் கரெக்டு தான் நீ சொல்கிறது. நான் வந்து ஒரு 20,000 பார்க்குறேன். எனக்கு தெரிஞ்ச ஒரு ஆள் இருக்கார். இந்த ஏரியாவிலே பார்க்கணுமான்னோடனே, இந்த ஏரியாவாக இருந்தாலும் இல்லை பக்கத்து ஏரியாவில் இருந்தாலும் பரவாயில்ல. ஓரளவு அட்வான்ஸ் இந்த அளவுக்கு ஓரளவு வந்து கடையும் வியாபாரம் ஆகிற மாதிரியான லொக்கேஷனாக இருக்கணும். அதுக்குன்னு ஒன்றுமே ஆள் இல்லாத இடத்துல போய் நம்ம இது பண்ண முடியாது அப்படின்னோடனே, சரி சரி அதெல்லாம் விட ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் பார்த்துக்கிறேன். ஒரு சில விஷயங்கள் வந்து கொஞ்சம் வந்து கஷ்டமாக இருக்கும். அப்புறம் வந்து ஸ்டார்ட் பண்ணி கொஞ்சம் பிக்கப் பண்ண ஆரம்பிச்சிட்டேன்னா, நல்லா கடையில் கஸ்டமர்லாம் வர ஆரம்பிச்சிட்டேன்னா வந்து சரியாயிடும்ப்பா அப்படின்னோடனே, சரி அப்போனா வந்து நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான். இது மாதிரி நான் வந்து அந்த இடத்துல வந்து இது இது நடக்கிறதுக்கான இதுங்கிறத நம்ம பார்ப்போம் பண்ணுவோம். ஒரு சிலது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதுக்கப்புறம் கொஞ்சம் சரியாயிடும் அப்படின்னோடனே, அதெல்லாம் சரியாகும் சரியாகும். என்னதான் சரியானாலும் நம்மளுக்கு இந்த வேலை வந்து நம்மளுக்கு கரெக்டான வேலை நம்மளுக்கு கிடைக்கிறதுங்கிறது நம்மளுக்கு இதாக இருக்குப்பா அப்படின்னோடனே, சரி விடுங்க அதெல்லாம் வந்து இப்போதைக்கு இருக்கிற சூழ்நிலைங்கிறது நம்மளுக்கு கொஞ்சம் கடினமாக தான் இருக்குது. அதை விட்டுட்டு நம்ம தேவையில்லாத விஷயங்கள வந்து நம்ம இது பண்ண ஆரம்பித்தோம்னா, நமக்கு வந்து கரெக்டான வேலை வந்து நம்மளுக்கு இருக்காம வந்து நம்ம எதையுமே வந்து செயல்படுத்த முடியாமல் போயிடும் அப்படின்னோடனே, சரி பார்த்துக்கலாம். நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க பண்ணாதீங்க. எதா இருந்தாலும் நம்மளுக்கு சரியான ஒரு இது நம்மளுக்கு கிடைக்கும். பார்ப்போம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோன்னே, அதெல்லாம் நீங்கள் சொல்கிறதெல்லாம் கரெக்டு தான்ப்பா. என்னால் வந்து இப்போதைக்கு வந்து அவ்வளோதான் பண்ண முடியும் செய்ய முடியும். ஏன்னா நம்ம அம்மா சொல்கிற மாதிரி ஒரு சாதாரணமாக ஆரம்பித்து அதுக்கப்புறம் வந்து நல்ல லெவலுக்கு நம்ம கொண்டுட்டு போனால் மட்டும்தான் வந்து நம்மளால் எதாக இருந்தாலும் சாதிக்க முடியும் அப்படின்னோடனே, சரி நீ சொல்கிறதெல்லாம் சரிதான்ப்பா. நான் வந்து பார்க்குற முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணுவோம், பார்ப்போம், பண்ணுவோம், செய்வோம் அப்படின்னோடனே, சரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2, 3 நாளைக்கு அப்புறம், நீ எதை பற்றியும் கவலைப்படாத. எதாக இருந்தாலும் வந்து நம்மளுக்கு இப்போ இருக்கிற சூழ்நிலை கொஞ்சம் சரியாகிறதுக்கே நாளாகும். அதனால் வந்து முடிஞ்ச வரைக்கும் நம்மளால் வந்து எதையுமே வந்து பார்த்துக்க முடியாத மாதிரி இருக்கிறதுனால நம்ம வந்து முடிஞ்ச வரைக்கும் நம்ம இது பண்ணுவோம் அப்படின்னோடனே, அடுத்த ஒரு 2, 3 நாளைக்கு அப்புறம் வந்து சரி பார்த்துக்கலாம் பண்ணலாம். எதையுமே வந்து நீ இப்போதைக்கு முடிவெடுக்க வேண்டாம். நான் வந்து கடையை பார்த்துட்டு என்ன ஏதுன்னு சொல்லிட்டு அட்வான்ஸ் எல்லாம் கொடுக்குறப்ப நான் உன்கிட்ட வந்து அழைச்சிட்டு போய் காமிக்கிறேன்
அம்மாவையும் அதுக்கப்புறம் அழைச்சிட்டு போய் காமிப்போம். என்ன சொல்லுது, என்ன பண்ணுது அப்படின்ட்டு அப்படின்னோடனே, சரி அது நீங்கள் சொல்கிறதும் கரெக்டு தான். நான் வந்து சரியான ஒரு இதுக்கு நான் கொண்டு போகிறதுக்கு, பண்ணுறதுக்கு, செய்கிறதுக்கு சரியான ஒரு இது இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் நான் வந்து சொல்லிக்கிட்டு இருந்தேன்.